வெல்கம் டு ஆத்மா. நமக்கு பல பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம், வேலை, இந்த பிரச்சனைகளை எதிர் செயலிட்டு நாம் தீர்க்க முயற்சிக்கிறோம். குழப்பமடைந்த மனமானது சேகரிக்கப்பட்ட அனுபவங்கள் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நம் எண்ணங்களின் இயலாமையை உணரும் போதுதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க தான் என்ற எண்ணம் ஒரு கருவி அல்ல என்பதை உணர முடியும். வாருங்கள் பார்க்கலாம். டாடி எப்ப வருவீங்க? 2 மணி ஆயிரணும். நீங்க தூங்குறீங்களா? டாடி காலையில என்ன பீச் கூட்டி போறீங்களா? சரி கூட்டி போறேன். நீங்க இப்ப போய் தூங்குங்க. எனக்கு தூக்கமே வரல. சரி விக்கி என்ன பண்றான்? தூங்கிட்டாங்க. சரி டேடி ஒரு கதை சொல்லட்டுமா? தூங்கிடுவியா? ஒரு ஊர்ல ஆணுன்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தானா. அவ கையில 2 ஆப்பிள் பழம் இருந்துச்சான். அதுல ஒண்ணு அவங்க அம்மா கூடன்னு கேட்டாங்க. ஆனா அனு 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டான். ஆனா அனோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். ஆனா அனுகிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். அனு அதுல இருக்க ஒரு ஆப்பிள் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு, இதை சாப்பிடுங்க, இதுதான் ஸ்வீட்டா இருக்கும்னு சொன்னாங்களாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இன்னொரு கதை சொல்லட்டுமா? ஒரு வாட்டி டேடிக்கு அவசரமா ஷூட்டிங் இருந்தனால அனுக்கு கிஸ் பண்ணாம கிளம்பிட்டாராம். ஆனா அனு இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணாலாம். உடனே டேடிக்கு ஃபோன் பண்ணி கோச்சிட்டான். சாரி அனு, சாரின்னு கேட்டுட்டு கெஞ்சினாராம். அனு இட்ஸ் ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். நடுராத்திரில எங்கடி எந்திரிச்சு போற? நடுராத்திரியா? விடிஞ்சிச்சு மூதேவி. காலையில 5 மணி ஆகுது. 10 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ. ஓ, நைட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்த? காமி. கரெக்டா தான் பண்ணிருக்க. கண்டினியூ பண்ணு. Thank you டி. நம்ம 3 பேர் இன்சில் எழுதியாச்சு. எஸ் ஹார்டின் போட்டாச்சு. சூப்பர்ல. இந்த சின்னதா இருக்கு பத்தியா, அதெல்லாம் ஆணு. இந்த பெருசா இருக்கு பத்தியா, அதெல்லாம் பெண்ணால. செமையா இருக்குல்ல? என்ன பண்ண போறோம் நம்ம? எல்லாமே கடல்ல போய் டச் பண்ண போறோம். அனு பயப்பட மாட்டான். அனுக்கம் வாங்க போலாம். கடல் டச் பண்ணிட்டு வரலாமா? வாங்க 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 வாங்க. எஸ் போலாம். ஐயோ பயப்படக்கூடாது. வாங்க வாங்க, அப்பா இருக்கல்ல. வா விக்கி. வெரி குட். வாங்க 2 பேரும் போலாம். வருது 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 வருது. எஸ் 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 எஸ். ஏய் ஓடுறா பாரு. ஏய், இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்ன, போலியா? நீ எப்போ வந்த? நான் 8 மணிக்கே வந்துட்டேன். டைம் என்ன இப்போ? 11 ஆகுது. போச்சு. சரி நான் தூங்குறேன். ஈவினிங் கார்த்திக் வரேன்னு சொல்லியிருக்கான். ஹலோ, சொல்லுங்க. ஐயா, திருப்பதி தரிசனத்துக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒரு டிக்கெட் போதுங்களாயா இல்ல வீட்ல யாராவது வராங்களா? சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடலாம். இல்ல, இப்போ அவ என் கூட இல்ல. அவ அவங்க அப்பா வீட்டில் இருக்கா. கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருக்காதுன்னு நினைச்சேன். திருப்பதி போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க, எல்லாம் சரியாயிடும். நான் அதுக்காகலாம் போலங்க. வேற ஒரு பாவத்தை கழிக்கிறதுக்காக போறேன். நல்ல விஷயம். ஆமா, விஐபி பாஸ் தானே வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க ஐயா, விஐபி பாஸ் தான் வாங்கியிருக்கேன். நீங்க போன உடனே தரிசனம் பார்த்துடலாம். உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே. சரி சரி, நான் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். நீங்க எதுக்குங்க ஐயா கஷ்டப்படுறீங்க? நானே நேர்ல வந்து கொடுத்துட்டு போறேன். அப்படியா? சரி வாங்க.
ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். ஆ சரிங்க. கன் ஹேண்ட்லர் கிட்ட பேசிட்டியா? அவனை கூட இருந்தே பாத்துக்க சொல்லு. டைரக்டர் ஒரு ஆர்வ கோளாறு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. உன்னை நம்பிதான் இறங்கியிருக்கேன், பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீ வேணா பாரு, சாயந்தரம் உனக்கு மித்ரனை பத்தி நியூஸ் வரும். ஜி இன்னொரு விஷயம், இனி வாட்ஸ்அப் கால்லே பேசு, அதான் சேஃப். சரியா? ஓகேண்ணே. மணி சார், இங்கே வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ரெடியா? ரெடி சார். ஆர்டிஸ்ட் ரெடியா? ரெடி சார். சரி போய் சீக்கிரம் கூட்டு வாங்க. ஓகே சார். கேமராமேன் சார் ரெடியா சார்? ரெடி சார். போலாம் சார். ஓகே சார். பெட்டியில் இருக்கிறது ஒரிஜினலானு? ஆமா, ஒரிஜினல் கன். மணி மணி எங்க சார்? எங்க ப்ராப்பர்ட்டி என்னாச்சு? ரெடியா இருக்கு சார். சரி கன்னு இங்க தான் இருக்கு சார். போயா சீக்கிரம் வா. அண்ணா சூப்பரா இருக்குண்ணே. சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆமா நல்லா இருக்கும். எப்படிண்ணே இதுல லோட் பண்றது? ஆனா கன்னு மட்டும் ஒரிஜினல் கன்னு. ஓகே ஓகே. ஆனா என்னன்னா இப்போ இந்த கன்னை நாம லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஒரிஜினல் போட்டா இங்க வெடிச்சிடலாம்ண்ணே. லாக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாருங்க, இங்க லாக் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா இடத்துலயுமே லாக் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து டம்மி புல்லட் போட்டோம்னா வெடிக்கும். ஆனா வந்து என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு அந்த ஃபயர், மணி சவுண்டு, நெருப்பு எல்லாமே டோட்டலா வந்துட்டு இருக்கும். ஆனா கன் வந்து ஒரிஜினல். நீங்க என்ன பண்றீங்க? டைரக்டர் சார் அங்க கத்திட்டு இருக்காரு, வாங்க நான் உள்ள. ஐயோ, என்னதான் இந்த கத்துவாரு? வந்துட்டேன். சவுண்ட் புரியல. சவுண்ட் சவுண்ட் கால்ல இருந்து வருது. சாரி சார், ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சரிங்க சார்.
யோ உனக்கு ஏன் கையை ஆடுது? சொல்லுங்கம்மா. விக்கிக்கு டேய் தயவு செஞ்சு நீ போனை வச்சிடறா விஜய். அண்ணா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா முடிச்சிடறேண்ணே. டேய் நீ எதுவுமே பண்ண தேவை கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. அன்பைப் போலவே கருணையும் மனதில் விதைப்பதல்ல. அன்பைப் போலவே கருணையும் இயற்கையாக தோன்றும் பொழுது அது சக மனிதனின் தவறை முழுமையாக மன்னித்து விடுகிறது. ஆனால் தெரிந்தே மன்னிக்கும் மனதால் ஒருபோதும் மன்னிக்க இயலாது. அதற்கு மன்னிக்க தெரியவில்லை. தான் மேற்கொண்டு காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அது மன்னிப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே மன்னிப்பு யாருக்கு? டே குட்டி, நீ பண்ணிடுறாத. வீட்லயே பண்ணிடலாமா? எங்க வேணா வச்சு பண்ணிடுறா. பசங்க முடிச்சிரு. சரிண்ணா. டேய் பசங்க மட்டும் என்னன்னு நான் சொல்றேன். சரிண்ணா, சீக்கிரம் சொல்லு. டே குட்டி, என்னாச்சு? நம்ம பையன் ஒருத்தன் உள்ள போனா வெளில வரவே இல்லை. பாத்தியா, உன் வேலையை என்கிட்டே காட்டுற. நான் வார்த்தை விடாதண்ணா, வேலை விஷயத்துல நான் நேர்மையா இருப்பேன். உன் நேர்மை என்னன்னு நானே நேர்ல வந்து பாக்குறேன். நீயே வாண்ணா, உன் கண்ணு முன்னாடியே அவனை போடுறேன். பயமும் இன்பமும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இந்த இரண்டிலிருந்துமே நாம் விடுதலை பெறுவது அவசியமான ஒன்று. காலமும் எண்ணமும் பயத்தை உருவாக்குகின்றது. பயத்தை நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்காமல் ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் என்றால் அந்த பயத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். விடுதலை கிடைக்குமா? வாருங்கள் பார்க்கலாம். வார்த்தை விடாதண்ணா, வேலை விஷயத்துல நான் நேர்மையா இருப்பேன். உன் நேர்மை என்னன்னு நானே நேர்ல வந்து பாக்குறேன். நீயே வாண்ணா, உன் கண்ணு முன்னாடியே அவனை போடுறேன். உட்காருங்க மாப்பிள்ள. அடா உட்காருங்க.
என்ன எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆனே பண்ணலையா? மேட்ச் வேற இன்னைக்கு. ஓ, டிவியே ஒர்க் ஆகாதா? அதுவே ஒர்க் ஆகும். அதுவே ஒர்க் ஆகுமா? அப்புறம் எதுக்கு இந்த ரிமோட்டு? ஏன்பா போலீஸே, நீ அவன் தம்பி தானே? வேணாம் பிரகாஷ், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் போயிடு. டேய், நான் பிரச்சனை பண்ணலாம் வரல. ரகு, என் தங்கச்சி அவன் ஏமாத்தி கூப்பிட்டு வந்து கொண்டான். அவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. ஏண்டா கொல்றவன் 2 குழந்தைய குத்துறாளா கொள்வான்? ரகு, சும்மா அதே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சிடென்ட் வந்து போச்சு, எல்லார் வீட்லேயும் தான் பிரச்சனை நடக்குது, எல்லாரும் தான் கொச்சிக்கிறாங்க. நம்ம நேரம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய், அவளை எங்க வீட்டுல எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமாடா? ஒரு பொண்ணை பாத்துக்க துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் பேச்சு. துபார், நான் இப்ப சத்தியமா என்ன வேலையை விட்டு தூக்குன கான்லாம் உன்னை போட வரல. என் தங்கச்சிக்காக தான் வந்தேன். நாம் உறவுகள் கருத்துக்களால் மகிழ்ச்சியற்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். நம்பிக்கைகளும் கோட்பாடுகளும் நிலையற்றவை, அவைகள் நீடித்திருப்பதில்லை. ஆனால் அவற்றில்தான் மகிழ்ச்சியை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதன் நிலையற்ற நிலைமையை நாம் உணர்வதே இல்லை. அதனால்தான் துன்பம் நம்மை உற்ற துணை போல தொடர்ந்து கொண்டே வருகிறது. மகிழ்ச்சியின் தன்மையை பற்றி கண்டறிய தன்னறிவு என்னும் நதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து என்ன நிகழப் போகின்றது? காத்திருப்போம் நாளை வரை.